எங்கள் வீடு பக்கம்தான், பக்கத்தில் மாடியில் தான். அவர் நம்ம ஸ்கூல் வரும்போது மாமானும் போனால் இருப்பார், இல்லை சவுண்டு கொடுப்பாரு. அப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ சோசியலும் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஸ்கூல்லேருந்து படித்து இந்த பையனும் ஒரு நம்ம பேர் இதாகிற வரைக்கும் ஒரு இதாகணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்ப அதில் ஒரு மன விருப்பம் இருக்குது. அதில் இன்னும் நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டார். அது செஞ்சால் முன்னே இயற்கையினுடைய சூழ்நிலை அவர் காலப்போக்கு அந்த மாதிரி இதாகிட்டு பாய்க்கு வேறு ஸ்கூலை வந்து ரொம்ப நல்லவமாக செய்யணும் தான் அவர் ரொம்ப விரும்பினார். வரதராஜ் என்னோட ஒரு 25 வருஷமான பழக்க வழக்கம் தம்பி. அவர் இந்த கட்சியிலே இருந்து இந்த ஊருக்கு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நல்லது கெட்டதெல்லாம் கொண்டுகிட்டு வந்தார். என்னோட டெய்லி பேசாமல் இருக்க மாட்டார். என்னங்கிறத கேட்டு தான் எது வேணாலும் செய்வார். எது ஒன்றுனா என்கிட்ட வந்து அழைப்பார். எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சொல்லி அழைப்பாங்க. அவங்களோட நான் நெருக்க ஒரு 25 வருஷமாக ஒன்றா இருந்திருக்கேன். அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம். அவர் வந்து ஊருக்காக வேண்டி நல்லதெல்லாம் என்னென்னமோ கொண்டுகிட்டு வந்து செஞ்சுருக்காரு. இன்னமும் செய்ய காத்துக்கிட்டு இருந்தார். அவர் இறைவன் இது மாதிரி பண்ணி கொண்டுகிட்டு இயற்கையை அழைச்சிட்டாரு. அதனால எனக்கு ரொம்ப வருத்தம்தான். இருந்தாலும் அவர் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பையன் அதை வந்து நல்லா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவரும் நானும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பழக்கம் தான். அந்த ஸ்கூல் ஆரம்ப நேரத்தில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய பழக்கம் இல்லை. அப்போ வந்து அவருக்கு எப்படி தான் இந்த நம்ம ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கணும், நர்சரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எப்படி உருவாச்சுன்னு அது தெரியாது. முதல்ல அவரோட பழக்கும் போது அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டேன். காசு போதும் சம்பாதிக்க அப்படின்னாலும் ஒரு சில இதை எஜுகேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவர் மனசில் வந்து நல்லா ஒரு பதிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சில இதெல்லாம் கொண்டு வந்தார். ஸ்கூலில் சேர்க்குறது இது பண்ணுறது. இப்போல்லாம் பிள்ளைய சேராது. நம்ம எல்லாம் பஸ்ஸில் போவோம், இங்கே போயிட்டு தான் இருக்கோம். அப்புறம் அப்படியே சன்னமாக அப்படியே வர ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே என் பேரன் 2 பேரும் இங்கே தான் படித்தான். அந்த இதில் ஒரு சின்ன பேரை வந்து காலையில் கொண்டாந்து இப்படி வருவோம், அப்படியே போயிடுவான், வீட்டுக்கு வந்துடுவான். எல்லாம் அப்புறம் இந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்காங்க. பேசாமல் எல்லாம் கொண்டு வந்துடுவான். அவனாக பள்ளியோட பையன் எடுத்துகிட்டு வந்துடுவான். நீங்கள் ஒன்றும் பயப்படாது. இன்றைக்கி ஸ்கூல்லாம் முன்னாடி 7 மணி பஸ்ஸெல்லாம் 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறான். அந்தளவுக்கு ஒரு நல்லா இதை கொண்டு வந்தாப்புல நல்லா படிக்கிறாங்க. அவர் வந்து இந்த அதிர்ச்சியான செய்தி அவர் இறந்து எனக்கு பெரிய இதாக போச்சு. அதுலேருந்து அவர் பையனும் இந்த ஸ்கூலை வச்சு நடத்துகிறாரு. நல்லபடியாக எல்லாரோடையும் நல்லா அன்பாக பழக வேண்டியவர் வரதராஜ். நல்லா பழகுனார். இந்த ஊர் மக்களை அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு செஞ்சார். அவர் என்னமோ இந்த இதை குளித்து வைக்காமல் போய் ஆண்டவர் அது அவர் பையன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நல்லபடியாக நாங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதையும் வந்து ஒருத்தர் எடுத்து பேசிட மாட்டாங்க, இந்த மனசுலையே வச்சுக்குவாங்க அப்படின்னு. சில இதை எடுக்கணும், காரியம் முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணி வந்தாங்க. ஆனால் அவர் உடல்நிலையே கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டார். அது ஒரு அலட்சிய போக்கிலே விட்டுட்டார். அதை இன்னும் மேலும் மேலே வளர்ச்சி அடையிட்டு இன்னும் திறமை என்ன பண்ணணுமோ படித்து தகுந்த அறிவை இந்த பிள்ளைகளுக்கும் பயன்படுத்தணும். இவரும் இந்த ஸ்கூலை மேலும் மேலும் வளர்ச்சி கொண்டு வரணும் என்னோட ஆசை.